SVR IAS அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னா சரைன் கேஸ். சரைன் கேஸ் பார்த்தீங்கன்னா சமீப காலத்துல நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிரியாவில் மார்ச் மாதம் 2017 எண்டில் பார்த்தீங்கன்னா சரைன் கேஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ணதில் 80-90 மக்கள் இறந்துருக்காங்க. இந்த சரைன் கேஸ் அட்டாக் பண்ணது யாருன்னு விவாதங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், சிரியாவில் 2011 இருந்து இந்த அரப் ஸ்பிரிங் சொல்லக்கூடிய அரேபிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. இதுல சிரியாவை ஆட்சி செய்யக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. சிரியாவோட பிரசிடென்ட் பஷார் அல் ஆசாத்துக்கு ரஷ்ய நாடும் உதவி செய்து, இன்னொரு பக்கம் ரஷ்ய கிளர்ச்சியாளர்கள் அதாவது ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சியாளர்களுக்கு அமெரிக்கா அப்புறம் மேற்கு யூரோப்பிய நாடுகள் பண உதவி, ஆயுத உதவி எல்லாம் செய்யறாங்க. இதனால 2011 இருந்து இன்னை வரைக்கும் அங்க சண்டை இன்னும் முடியல, சண்டை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. மனித இனத்திலேயே இந்த 21ஆம் நூற்றாண்டுல நடக்கிற ஒரு மோசமான இந்த யுத்தத்துல 7-8 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. 30-40 லட்சம் மக்களுக்கு மேல இடம்பெயர்ந்து வேற நாடுகள்ல அகதிகளா வாழ்றாங்க. மெரிட்டரேனியன் கடல் ஒட்டி அமைஞ்சிருக்க ஒரு அழகான நாடா இருந்த சிரியா இந்த சண்டையினால முழுவதும் அழிக்கப்பட்டு, அவருடைய இயற்கை வளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு, அதுல வாழ்ந்த மக்கள் 1/2 கோடி மக்களுக்கு மேல மற்ற நாடுகள்ல அகதிகளா வாழ்றாங்க. அடிக்கடி அந்த நாட்டுல அந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தி மக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. அப்படி ரசாயன தாக்குதல் நடக்கும்போது அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள்னால மூச்சு விட முடியாம மூச்சு இழுத்து இறந்துருவாங்க. இது ஒரு கொடூரமான சாவா அமையும். இதை தடுக்க நம்ம ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடக்கும். அதுக்கு இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிச்சு அறிக்கை விடுவாங்க. அதுக்கப்புறம் பல பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது பொருளாதார தடைகளை விதிக்க முடியாது. ஏன்னா ரஷ்யா சிரியாவோட பிரசிடென்ட்டுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றதுனால பொருளாதார தடைகளை விதிக்க முடியாம ரஷ்யாவும் சீனாவும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட வீட்டோ பவரை பயன்படுத்தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் UNSC அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில அவங்களோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ரெசல்யூஷன்ஸை பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால பொருளாதார தடைகள் உட்பட மற்ற எந்த தடையும் விதிக்க முடியல. யாருக்கு எதிராக? இந்த சிரிய பிரசிடென்ட் பஷார் அல் ஆசாத்துக்கு எதிராக. இந்த சூழ்நிலையில சிரிய நாட்டோட வடமேற்கு பகுதியில இப்போ சமீபத்துல ஒரு ரசாயன தாக்குதல் நடந்துச்சு. இந்த ரசாயன தாக்குதல்ல சரீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நரம்பு கேஸை பயன்படுத்தி இருக்காங்க. நரம்பு கேஸ் அப்படின்னா அந்த சரீன் கேஸ் நம்ம மூச்சு வழியை இழுக்கும் போது அது நரம்பு மண்டலத்தை, அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது. நரம்புகள் செயல்ல சாவு உடனே ஏற்படும். அதாவது வாயுவிலிருந்து நுரத்தள்ளி உடனே சாவு ஏற்படும். சரீன் கேஸை பத்தி பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹிட்லர் ஆட்சி செஞ்சப்போ 2வது உலக வாருக்கு முன்னால நாசி ஜெர்மனி ஆட்கள் தான் இந்த சரீன் கேஸை கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல இந்த சரீன் கேஸை பூச்சிக்கொல்லி மருந்தா பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஈராக்ல வாழ்ந்த ஒரு சர்வாதிகாரியான சதாம் ஹுசேன் இந்த சரீன் கேஸை அந்த குர்து மக்களுக்கு எதிராக பயன்படுத்தங்காட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் 1988 இறந்தாங்க. குர்து இன மக்களை பத்தி உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். குர்து இன மக்கள் குர்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க ஈராக்ல வடக்கு பகுதியிலையும், சிரியாவோட கிழக்கு பகுதியிலையும், ஈரானோட வடமேற்கு பகுதியிலும் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பல நாடுகளோட அந்த பகுதியில சேர்த்து குர்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த சதாம் ஹுசைன் 1988 அந்த குர்து மக்களுக்கு எதிராக தான் இந்த சரீன் கேஸை பயன்படுத்தினாரு. சரீன் கேஸுக்கு நம்ம
எக்ஸ்போஸ் ஆகும்போது அது தோல் வழியாகவும் மூச்சு காத்து மூலமாக உள்ளிழுக்கப்பட்டு நம்ம நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு தசைகள்லாம் வேலை செய்யாமல் போயிடும். இதனால மூச்சோட கஷ்டப்பட்டு நம்ம மனிதர்கள் இறப்பாங்க. நம்ம படங்கள் பார்க்கும்போது ஒன்றை பார்த்துருப்போம். அந்த கழுத்தில் சைனடு குப்பியை கட்டியிருப்பாங்க. தீவிரவாதிகள் குறிப்பாக சைனடு குப்பி வச்சுருப்பாங்க. போலீஸில் அரெஸ்ட் ஆகும்போதோ யாராவது பண்ணும்போது சைனடு குப்பியை கடிச்சு உடனே இறந்துருவாங்க. அந்த சைனடு கேஸை விட சரைன் கேஸ் 26 டைம் அதிக விஷத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சரைன் கேஸ் தான் அதிக அளவு டேஞ்சரானது சைனடு கேஸை விட. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில டிராப்லெட் இருந்தாலே போதும் மனுஷனை அந்த சரைன் கேஸ் கொன்றும் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. முக்கியமான ரசாயன ஆயுதங்கள்னு பார்த்தோம்னா இந்த சரைன் கேஸ் 1, அதுக்கப்புறம் மஸ்டர்டு கேஸ் 2வது, 3வது பார்த்தோம்னா 5X அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட இப்போ இந்த ஆட்சி பண்ணக்கூடிய அந்த டிக்டேட்டரோட ஆஃப் பிரதர், அதாவது பெரியப்பா பையன், அவரை அந்த 5Xங்கிற ஏஜென்ட்டை கொடுத்து தான் கொண்டிருப்பாங்க. சமீபத்தில் அந்த இஷ்யூ ஒரு பெரிய டாபிக் தினமும் நியூஸில் வந்துருந்துச்சு. மலேசியாவோட ஏர்போர்ட்டில் வச்சு அவருக்கு அந்த 5Xங்கிற ஏஜென்ட்டை கொடுத்து கொண்டிருப்பாங்க. அதனால மலேசியா நார்த் கொரியாவோட உறவுகள் கூட கொஞ்சம் பாதிப்படைஞ்சது. ஸோ இந்த 3 முக்கியமான அந்த ரசாயன ஆயுதங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லங்காட்டி யுஎஸ் தன்னிச்சையாக சிறிய அரசாங்கத்து மேலே தாக்குதல் நடத்துச்சு. கப்பல்ல இருந்தும் விமானங்கள் மூலமும் பல குண்டுகளை வீசி சிரியாவோட முக்கியமான இந்த ப்ராப்பர்ட்டிஸை அழிச்சாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடைச்சிருக்கும். சிரியன் கிரைசிஸ்னா என்ன, அது இப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு, ஏன் இன்னும் முடிவுக்கு வரல, ரஷ்யாவோட சப்போர்ட் யாருக்கு, அமெரிக்காவோட சப்போர்ட் யாருக்கு, இதில் என்ன நடந்துட்டு இருக்கு, இதில் ரசாயன ஆயுதங்கள்லாம் என்ன, முக்கியமான ரசாயன ஆயுதங்கள் எது எது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து எங்கள் வெப்சைட்டுக்கு வாங்க. commandindia.com தான் எங்களோட வெப்சைட்டு. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது IAS 2018க்கான நாங்கள் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்லேயே வீடியோஸ் நாங்கள் தயார் பண்ணி போடுவோம். நோட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 809-809-9922. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.